இன்னைக்கு நான் எங்க சுத்திட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல தாங்க இருக்கு. இங்க இருக்கிற மரத்துல எல்லாம் வந்து மயில் வந்து நைட்ல தங்கிடும். மயிலறகெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து கோல்டுங்க, அதனால வாய்ஸ் கொஞ்சம் கேவலமா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மயிலை பார்க்குறதே ரொம்ப ரேராக இருக்கும். எங்கேயாவது தூரத்தில் பார்த்துருப்போம், இல்லைனா கோவிலில் பார்த்துருப்போம். எங்கள் ஊர் சைடு வந்து ஏரி இருக்கனால ஸ்டார்டிங்கில் 4-5 மயில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மயில் வந்துருச்சு. நம்ம ஏதாவது காட்டில் வெள்ளாமல் பண்ணியிருந்தாலும் அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்துடுது. இந்த வீட்டுட்டு இருக்கிற பெரிய பெரிய மரத்தெல்லாம் தங்க வந்துடுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது, அதனால தான் இப்படி வந்து கிளம்பி வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும்போது நான்லாம் ஒரே ஒரு அந்த சின்ன மயிலோட முடிய புக்கில் வச்சுட்டு அரிசிலாம் போட்டு குட்டி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்த்துட்டு இருந்திருக்கேன். நிறைய பேர் அதை பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மயிலறுகளாம் எடுத்ததுக்கப்புறமா அந்த பனைமரத்தில் இருந்த பனம்பழம்லாம் விழுந்து அதில் பீசக்கொட்டை இருக்கும், பனந்தவுன்னு சொல்லுவாங்க. வேர் இருக்கிறத எடுத்தோம்னா தான் அதில் இருக்கும். அதையும் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.